அத்தியாயம் 29. ரவீந்திரநாத் தாகூரும் நானும் எங்களது பள்ளிகளை ஒப்பிடுகிறோம். ரவீந்திரநாத் தாகூர் எங்களுக்கு சுய வெளிப்பாட்டின் இயல்பான முறையாக பறவைகளைப் போன்று சிரமமே இல்லாமல் பாடக் கற்பித்தார். எனது ராஞ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் அறிவுக்கூர்மையான 14 வயது சிறுவன் போலாநாத் என்பவனது இன்னிசை பெருக்கை நான் ஒரு நாள் காலை புகழ்ந்தபொழுது அந்த விளக்கத்தைக் கூறினான். தூண்டுதல் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த சிறுவன் இசை அருவியை பொழிவான். போல்பூரில் உள்ள புகழ்பெற்ற கல்வி நிலையமான சாந்தி நிகேதனின் முன்னாள் மாணவன் அவன். சிறு வயதிலிருந்தே ரவீந்திரநாத்தின் கீதங்களை நான் பாடுவதுண்டு. நான் என் தோழனிடம் கூறினேன், வங்காளிகள் அனைவரும் எழுத்தறிவில்லாத பாமரன் கூட அவருடைய உயர்ந்த கவிதைகளில் ஆனந்தமடைகிறார்கள். போலாவும் நானும் தாகூரின் பாடல்களிலிருந்து சில அடிகளை சேர்ந்து பாடினோம். தாகூர் ஆயிரக்கணக்கான இந்திய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவைகளில் சில அவருடைய சொந்த படைப்புகள் மற்றும் சில பழமையான பாடல்கள். எங்கள் சங்கீதம் முடிந்த பிறகு நான் கூறினேன், நான் ரவீந்திரநாத் தாகூரை இலக்கியத்திற்கான நோபல் பரிசை அவர் பெற்ற பிறகு சந்தித்தேன். அவர் தன் இலக்கியத்தை கண்டித்தவர்களை மேல்பூச்சு இல்லாமல் தைரியத்துடன் தள்ளிக் கழித்த முறையை நான் மெச்சினேன். அதுதான் என்னை அவரை சந்திக்க தூண்டியது. நான் உள்ளூர நகைத்தபடி பேசினேன். போலாவிற்கு சுவாரஸ்யம் தட்டியது. அவன் இக்கதையை கேட்க விரும்பினான். பண்டிதர்கள் வங்காள கவிதையுலகில் ஒரு புது நடையை புகுத்தியதற்காக தாகூரை கடுமையாக தாக்கினார்கள். நான் தொடங்கினேன். அவர் சாதாரண நடையையும் இலக்கிய நடையையும் ஒருங்கிணைத்து பண்டிதர்களுக்கு பிரியமான எல்லா இலக்கிய சட்ட திட்டங்களையும் புறக்கணித்தார். அவருடைய பாடல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்படாமல் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை உணர்ச்சிக்கு உகந்த முறையில் வெளியிட்டன. செல்வாக்கு படைத்த விமர்சகர் ஒருவர் ரவீந்திரநாத்தை அவர் தன் கூவல்களை அச்சிட்டு 1 ரூபாய்க்கு விற்கும் புறாக்கவிஞர் என்று வெறுப்புடன் வர்ணித்திருந்தார். ஆனால் தாகூரின் எதிர்த்தாக்குதல் கைவசத்திலேயே இருந்தது. அவர் இயற்றிய கீதாஞ்சலியை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டதும் மேற்கத்திய இலக்கிய உலகம் முழுவதும் புகழ் மாலைகளை தாகூரின் பாதங்களில் சமர்ப்பித்தது. ரயில் வண்டி நிறைய பண்டிதர்கள் ஒரு சமயம் அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் உட்பட தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதற்கு சாந்தி நிகேதனுக்குச் சென்றார்கள். ரவீந்திரநாத் தனது விருந்தாளிகளை வெகுநேரம் வேண்டுமென்றே காக்க வைத்து பிறகே சந்தித்தார். அவர்களுடைய பாராட்டுதல்களை விருப்பு வெறுப்பற்ற மௌனத்துடன் செவிமடுத்தார். இறுதியில் விமர்சனம் என்ற அவர்களுடைய வழக்கமான ஆயுதத்தை அவர்களின் மீதே திருப்பினார். கனவான்களே, அவர் கூறினார், தாங்கள் இங்கு என் மீது பொழியும் மனம் கமழும் பாராட்டுக்கள் தங்கள் கடந்த கால இகழ்ச்சிகளின் துர்நாற்றத்துடன் அசம்பாவிதமாக கலந்தே காணப்படுகின்றன. என்னுடைய நோபல் பரிசுக்கும் உங்களுடைய திடீர் கூர்மையான ரசனையின் திறனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? வங்காள கோயிலில் முதலாக என் தாழ்மையான இலக்கிய மலர்களை அர்ப்பணித்த போது உங்களை மன வருத்தமடையச் செய்த அதே புலவன்தான் நான் இப்பொழுதும். தாகூர் கூறிய தைரியமான கண்டனத்தின் விவரத்தை செய்தித்தாள்கள் பிரசுரித்திருந்தன. முகத்துதியால் மயக்கமுறாத ஒரு மனிதனின் வெளிப்படையான சொற்கள் என்னை கவர்ந்தன. நான் தொடர்ந்தேன். நான் கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூருக்கு எளிய முறையில் வங்காள வேட்டி அணிந்திருந்த அவருடைய காரியதரிசி CF ஆண்ட்ரூஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவர் தாகூரை அன்புடன் குருதேவர் என குறிப்பிட்டார். ரவீந்திரநாத் என்னை மிக அன்புடன் வரவேற்று உபசரித்தார். அவரிடமிருந்து வசீகரம், பண்பு, பெருந்தன்மை ஆகியவை ஒளிர்ந்தன. அவருடைய இலக்கிய பின்னணியை பற்றிய என் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் முக்கியமாக நமது மத சம்பந்தமான இதிகாசங்களினாலும் 14ஆம் நூற்றாண்டில் பிரபல கவிஞராயிருந்த வித்யாபதியின் நூல்களினாலும் கவரப்பட்டதாக கூறினார். இந்த ஞாபகங்களால் ஊக்குவிக்கப்பட்டு நான் தாகூரின் சொற்களால் அமைந்த ஒரு பழைய வங்காள கீதத்தை நின் அன்பெனும் விளக்கை ஒளிபெறச் செய்வாயாக
என்னும் பாடலை பாடத் தொடங்கினேன். போலாவும் நானும் மகிழ்ச்சியுடன் வித்யாலயத்தின் மைதானத்தில் பாடியவாறு உலவினோம். நான் ராஞ்சி வித்யாலயத்தை நிறுவிய சுமார் 2 வருடங்களுக்குப் பிறகு எனக்கு தாகூரிடமிருந்து எங்கள் கல்வி குறிக்கோள்களைப் பற்றி கலந்து பேச சாந்தி நிகேதனுக்கு வரும்படி அழைப்பு வந்தது. நான் மகிழ்ச்சியுடன் சென்றேன். நான் அங்கு சென்றடைந்த பொழுது அந்த கவிஞர் அவருடைய படிப்பறையில் அமர்ந்திருந்தார். எங்கள் முதல் சந்திப்பில் நான் நினைத்தது போலவே அப்பொழுதும் அவர் எந்த ஓவியனும் விரும்பக்கூடிய மனத்தில் பதியத்தக்க சிறப்பான ஆண்மையின் ஒரு முன்மாதிரியாகவே திகழ்ந்தார். அவரது முகம் அழகாக செதுக்கப்பட்டு கம்பீரமான உயர்குல மாண்புடன் கூடிய தோற்றத்துடன் நீண்ட முடியும் தவழ்ந்த தாடியும் கொண்டு விளங்கியது. கருணை பொழியும் பெருவிழிகள், தெய்வீக புன்னகை மற்றும் உண்மையிலேயே மயக்குகின்ற புல்லாங்குழலை போன்ற குரல், உயரமான திடகாத்திர சீரிய உருவத்தில் கிட்டத்தட்ட அவர் பெண்ணின் மென்மையையும் குழந்தையின் இயல்பான ஆனந்தத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தார். ஒரு கவிஞனுக்கே உரிய லட்சிய எண்ணங்கள் இந்த மென்மையான பாடகருள் மிக தகுதியாக பொருந்தியுள்ளது போல் வேறு எந்த உருவத்திற்கும் பொருந்தாது. நானும் தாகூரும் சீக்கிரமே வழக்கமான முறையிலிருந்து மாறுபட்ட நோக்கில் ஸ்தாபிக்கப்பட்ட எங்கள் பள்ளிக்கூடங்களை ஒப்பிடும் ஆராய்ச்சியில் ஆழ்ந்தோம். அதில் நாங்கள் அநேக ஒற்றுமைகளைக் கண்டோம். திறந்த வெளியில் கல்வி புகட்டுதல், எளிமை, ஒரு குழந்தையின் படைப்பாற்றலுக்கு வேண்டிய ஏராளமான வாய்ப்புகள் முதலியன. இருந்தாலும் ரவீந்திரநாத் இலக்கியம் மற்றும் கவிதையை பயில்வதற்கும் நான் ஏற்கனவே போலா மூலம் அறிந்திருந்த இசை மற்றும் பாடல் மூலமான சுய வெளிப்பாட்டிற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். சாந்தி நிகேதன் குழந்தைகளுக்கு மௌனத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் விசேஷமான யோக பயிற்சி தரப்படவில்லை. ராஞ்சியில் அனைத்து மாணவர்களுக்கும் போதிக்கப்படும் சக்தியூட்டும் யோகதா உடற்பயிற்சிகள் மற்றும் மனத்தை ஒருமுனைப்படுத்தும் யோக உத்திகள் பற்றிய என் விளக்கத்தை அந்த கவிஞர் பாராட்டும் விதத்தில் கவனத்துடன் கேட்டார். தாகூர் தன் சிறு வயதில் கல்வி கற்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கூறினார். சிரித்துக்கொண்டே அவர், நான் 5வது படிவத்திற்குப் பின் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிவிட்டேன் என்றார். அவருடைய மென்மையான உள்ளார்ந்த கவிதை உணர்ச்சிகள் பள்ளிக்கூட அறையின் சாரமற்ற ஒழுங்குமுறை கொண்ட சூழ்நிலையில் எவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை என்னால் உடனடியாக உணர முடிந்தது. அதனால்தான் நான் சாந்தி நிகேதனை நிழலடர்ந்த மரங்களின் அடியிலும் வானத்தின் வனப்பின் கீழேயும் துவக்கினேன். அவர் அவ்வழகிய தோட்டத்தில் படித்துக் கொண்டிருந்த ஒரு குழுவை நோக்கி ஆர்வத்துடன் சுட்டிக்காட்டினார். ஒரு குழந்தை மலர்கள் மற்றும் பாடும் பறவைகள் நடுவில் தன் இயற்கையான சூழ்நிலையில் உள்ளது. அங்குதான் அக்குழந்தை தன்னிடம் மறைந்துள்ள செல்வமான தனக்கே உரிய திறமையை சுலபமாக வெளிக்கொணர முடியும். உண்மையான கல்வி என்பது வெளி ஆதாரங்களிலிருந்து புகுத்துவதோ அல்லது திணிப்பதோ அல்ல. மனிதனின் உள்ளுக்குள்ளே குவிக்கப்பட்டிருக்கும் எல்லையற்ற ஞானத்தை வெளிக்கொணர உதவுவதுதான் அது. நான் ஒப்புக்கொண்டு கூறினேன். சாதாரண பள்ளிக்கூடங்களில் புள்ளி விவரங்கள் மற்றும் வரிசையான சம்பவங்கள் அடங்கிய சகாப்தங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. இதனால் இளவயதினர் லட்சிய பண்பு மற்றும் தலைவர்களை போற்றும் சுபாவம் அற்றவர்களாக ஆக்கப்படுகின்றனர். சாந்தி நிகேதனை தொடங்குவதற்கு ஊக்கமளித்த தன் தந்தை தேவேந்திரநாத்தை பற்றி அக்கவிஞர் அன்புடன் பேசினார். தந்தை அவர் ஏற்கனவே ஒரு விருந்தினர் இல்லமும் கோயிலும் கட்டியிருந்த இச்செழிப்பான நிலத்தை எனக்கு பரிசளித்தார். நான் 1901ஆம் ஆண்டில் 10 சிறுவர்களுடன் மட்டுமே என் கல்வி முறை பரிசோதனையை இங்கு தொடங்கினேன். நோபல் பரிசுடன் வந்த 8000 பவுண்டுகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதில் செலவாயிற்று என்று ரவீந்திரநாத் என்னிடம் கூறினார். மூத்த தாகூரான தேவேந்திரநாத் மகரிஷி என்ற பெயரில் பரவலாக பிரபலமடைந்திருந்த குறிப்பிடத்தக்க மனிதர் என்பதை அவருடைய சுயசரிதத்திலிருந்தே ஒருவர் கண்டுகொள்ளலாம். அவருடைய இளமை பருவத்தில் 2 வருடங்கள் இமயமலைச் சாரலில் தியானம் செய்வதில் கழிந்திருந்தன. அதேபோல் அவருடைய தந்தை துவாரகநாத் தாகூரும் பொதுமக்களுக்கு தர்மம் செய்யும்
அவருடைய வள்ளல் தன்மையினால் வங்காளம் முழுவதும் புகழ் பெற்றிருந்தார். புகழ்பெற்ற இவ்வம்சாவளியில் மேதைகள் நிரம்பிய ஒரு குடும்பமே உருவாயிற்று. ரவீந்திரநாத் தாகூர் மட்டுமல்ல, அவருடைய எல்லா உறவினர்களும் தங்கள் படைப்பாற்றல் மூலமாக தங்களை தனிப்படுத்திக் காட்டும் திறமையை பெற்றிருந்தனர். அவருடைய மருமகன்களான ககனேந்திரா, அவனீந்திரா இருவரும் இந்தியாவின் தலைசிறந்த கலைஞர்களில் முன்னணியில் இருப்பவர்கள். ரவீந்திரநாத்தின் சகோதரரான த்விஜேந்திரா பறவைகளாலும் வன விலங்குகளாலும் கூட விரும்பப்படும் ஓர் ஆழ்ந்து நோக்கும் தத்துவ ஞானி. விருந்தினர் இல்லத்தில் இரவு தங்கும்படி ரவீந்திரநாத் என்னை அழைத்தார். மாலையில் அந்த கவிஞரும் அவருடைய குழுவும் முற்றத்தில் அளித்த நாடகக் காட்சியின் அழகில் நான் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். காலம் பின்னோக்கி விரிந்தது. என் கண்முன்னே இருந்த காட்சி புராதன கால ஆசிரமம் போன்ற ஒன்றாகும். அந்த ஆனந்தமான பாடகனும் அவனைச் சுற்றிய பக்தர்கள் அனைவரும் இறை அன்பெனும் ஒளிச்சூழலில் பரிமளித்தார்கள். தாகூர் நட்பின் ஒவ்வொரு இணைப்பையும் இசைவெனும் இழைகளினால் பின்னினார். அவர் வலிந்து கூறாமல் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தியால் இதயத்தை கொள்ளை கொண்டார். ஆண்டவனின் பூஞ்சோலையில் அபூர்வமாக மலர்ந்த கவிதை மலர்கள் இயற்கை மனம் பரப்பி மற்றவர்களை தன் வசம் இழுக்கவே செய்தன. ரவீந்திரநாத் தன் இனிமையான குரலில் தான் புதிதாக இயற்றியிருந்த சில அருமையான கவிதைகளை எங்களுக்கு வாசித்துக் காட்டினார். அவருடைய அநேக கவிதைகளும் நாடகங்களும் அவருடைய மாணவர்களை மகிழ்விப்பதற்காகவே சாந்தி நிகேதனில் இயற்றப்பட்டன. அநேகமாக ஒவ்வொரு பத்தியிலும் இறைவனை அவனுடைய புனித நாமத்தை கூறாமலேயே குறிப்பிடுகின்ற கலைத்திறனில் அவருடைய வரிகளின் அழகு அடங்கியிருப்பதாக எனக்கு தோன்றியது. இசையின் பேரின்பத்தில் நான் என்னையே மறந்து என் இறைவனான உன்னை நண்பனென அழைக்கின்றேனே என்று எழுதியிருந்தார். மறுநாள் மதிய உணவிற்குப் பிறகு நான் அந்த கவிஞரிடம் பிரியா விடை பெற்றேன். அவருடைய சிறு பள்ளிக்கூடம் இப்பொழுது சர்வதேச பல்கலைக்கழகமாக விஸ்வபாரதி என்ற பெயரில் வளர்ந்து அங்கே பல நாடுகளிலிருந்தும் வருகின்ற மாணவர்கள் ஓர் ஆதர்ச சூழ்நிலையைக் காண்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எங்கே மனம் அச்சமென்பதறியாதோ, தலை நிமிர்ந்து உள்ளதோ, எங்கே அறிவு சுதந்திரமாக உலவுமோ, எங்கே உலகு சுருங்கிய தேசச் சுவர்களினால் துண்டங்களாக பிளவுபடாதோ, எங்கே சொற்கள் உள்ளாழ்ந்த உண்மையில் ஊறி பொங்குமோ, எங்கே என்றும் தளராத முயற்சிகளின் கரங்கள் முழு நிலையை நாடுமோ, எங்கே அறிவின் தெளிந்த நீரோடை செத்த பழக்கமெனும் வறண்ட பாலை வழி பாயாதோ, எங்கே மனம் என்றும் விரியும் எண்ணத்திலும் செயலிலும் நீ காட்டிய வழியில் முன் நடக்குமோ, அந்த விடுதலை சொர்க்கத்தில் எந்தையே என் நாடு விழிக்கட்டும்.